அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒன்றிய அரசை இனிமேல் இந்திய அரசுன்னு சொல்லி விஜய் அவர்கள் குறிப்பிட போகிறதாக தகவல் வந்திருக்கு. இனிமேல் அப்படி தான் கூட போகிறாராம். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். முதலாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். எங்கே தம்பி உங்கள் அப்பாவையே காணோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த பதிலடியை நீங்களே பாருங்க காய்ஸ். முதல்ல எங்கே காணோம், உங்கள் அப்பாவை காணோம் இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பயந்து இருக்கிறான். அது நீங்கள் தேடுறது நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடுறது நிச்சயமாக நான் முதல் ஆளாக நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்னைக்கு நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எடுத்து சொல்கிறேன். தரமான பதிலடினா இதுதாங்க. நீங்கள் தேடுற இடத்துல எல்லாம் நான் இருக்க மாட்டேன் பஸ்ஸு, மக்கள் தேடுற இடத்துல தான் நான் இருப்பேன். நீங்கள் தேடுற இடத்துல எல்லாம் நான் இருக்கணும்னு அவசியம் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு பாருங்க. பொலார்னு விட்டு அரைகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான், பொட்டு மாமாவுக்கு இன்றைக்கி ராத்திரி தூக்கம் வராது. தூக்கத்தை கெடுத்து விட்டுட்டார் ஸ்டாலின் அவர்கள். இனிமேல் ஸ்கிரிப்ட் எழுதுவார். நீங்கள் தேடுற இடமா, நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா ஸ்டாலின் சார்? நீங்கள் இடம் ஏதோ தேடுறேன்னு சொன்னீங்களே. உடனே இந்த தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் டங்கு 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 டங்குன்னு கத்துவாங்க, கொட்டுவாங்க. எப்படி மாசா பேசுனா இப்படி தான் ஆகும் அப்படிம்பாரு. அதுக்கும் வந்து ஃபயர் விடுவாங்க. ராவண்டமா வண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா அப்படின்னு பிஜிஎம் போடுவானுங்க இந்த தற்குறி அணில் குஞ்சுகள் சோசியல் மீடியாஸில். எல்லாமே ரீலுங்க, ரீலாக போச்சு. எங்கே தம்பி உங்கள் அப்பாவை காணோம் இப்படி வச்சாலும் அது ஒரு ரீலு. ராவணம வண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா அப்படின்றானுங்க. இப்படி வைக்கிறாரு, அதையும் உடனே ராவணம வண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா அப்படின்றானுங்க. டேய், ஏதாவது பாட்டையாவது கொஞ்சம் மாற்றுங்கடா. எல்லாத்துக்கும் ராவண மவண்டான்னு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். அவர் சந்திரசேகர் மவண்டா ஒரு மக்களுக்கான தலைவர். எவ்வளோ நாகரிகமான ஒரு விமர்சனத்தையும் நாகரிகமான பதிலடியும் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. ஆனால் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ண அந்த உடல் மொழி இதெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ தரம் தாழ்ந்து ஒரு மாதிரி அநாகரிகமாக ஃபீல் ஆச்சு. அதாவது ஒருத்தர் எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, எதிர்கருத்து கொண்டவராக இருந்தாலும் சரி, எதிர் நிலைப்பாடு கொண்டவராக இருந்தாலும் சரி, அவர் பேசுகிறத பார்க்குறப்போ மக்களுக்கு கோபம் வரக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக இப்போ சாதாரணமாக யூடியூபர்ஸ் பேசுகிறதெல்லாம் விட்டுருங்க, தலைவர்கள், முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முதலமைச்சராக இருப்பவர், எதிர்கட்சி தலைவராக இருப்பவர், இவங்கெல்லாம் பேசுகிறத வந்து மக்கள் பார்க்குறப்போ முகம் சுளிக்கும் விதமாக இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. என்ன இது இப்படி இது ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாருமே, ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பொறுப்பில் இருக்கிறவங்கள, ஒட்டுமொத்தமாக அரசியலில் இயங்கக்கூடியவர்கள் எல்லாருமே ரொம்ப வந்து நாகரிகமாக பேசுகிறது நல்லது. அதுலேயும் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கிறவங்க ரொம்ப வந்து கவனமாக பேசணும். அவங்களுடைய உடல் மொழிகளோ அவங்களுடைய வார்த்தைகளோ மக்களுக்கு எரிச்சல் ஊட்டும் விதமாக இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படி தான் இருக்குது. தாவேக்காவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், தாவேக்காவுடைய முதலமைச்சர், தாவேக்காவுடைய அமைச்சர்கள் பேசுகிறதெல்லாம் பாருங்கள், அவங்களுடைய உடல் மொழிகள் பாருங்கள். அன்றைக்கி கூட கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, அமைச்சர் கீர்த்தனா, அவங்கக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறப்போ செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறப்போ கண்ணை ஒரு மாதிரி விரிக்கிறாங்க, ஒரு மாதிரி கோவப்படுறாங்க டக்குன்னு. அவங்கெல்லாம் பேசுகிறத விட அவங்களுடைய உடல் மொழிகள், அவங்களுடைய பாவனைகள், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், இதுதான் வந்து மக்களுக்கு எரிச்சல் ஊட்டுது. ஆகவே முதல்ல தாவேக்காவினர், அதுலேயும் குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எல்லாரும் வந்து முதல்ல எப்படி வந்து பேசணும், முதல்ல எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும், எப்படி வந்து இது பண்ணணும், அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்கணும். இந்த சினிமாவில் நடிக்கிற மாதிரியே, சினிமாவில் டைலாக்ஸ் பேசுகிற மாதிரியே, யார் அடித்தா பூரி கலங்கி பூமி அதிருதோ அவன் தான்டா இவன் அப்படின்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்க அது ஒன்றும் படம் கிடையாது, சட்டமன்றம். படம் மாதிரியே நினச்சிக்கிட்டு ஒரு 10 ரீல்ஸ் தேருமான்னு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கட்சி. இப்போ கூட ரீல்ஸ் தேத்துறதுக்காக முதலமைச்சர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா, 300 புதிய அரசு பேருந்துகளை தொடக்கி வச்சுருக்கார், அதில் பயணமும் செஞ்சுருக்கார். இப்போ இதில் என்ன ரீல்ஸு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துருந்து போகிறாரு, ஒரே குதூகலமாக இருக்கார். அது குதூகலமாக தான் உண்மையிலே இருக்காரா இல்லை குதூகலமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரான்னு தெரில. ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறாரு, டிரைவர் வண்டி ஓட்டுறதை வீடியோ எடுக்கிறாரு, சுற்றி வீடியோ எடுக்கிறாரு. முன்ன பின்ன பஸ்ஸில் போயிருக்காரா இல்லையா அப்படின்றது கூட தெரியல. சரி, நம்ம ஊர்களில் போக முடியாது விட்டுருங்க, வெளிநாடுகளுக்கெல்லாம் ஷூட்டிங் அங்கேங்கன்னு போயிருப்பார் இல்லையா, அங்கே கூட பஸ்ஸில் ஏறி போனது கூட கிடையாது போல இருக்குங்க. அப்போ வாழ்க்கையிலே தடவை இப்போ தான் பஸ்ஸில் போகிறார் போல இருக்குது. ஏதோ காணாததை கண்ட மாதிரி வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு சுற்றி. இது ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டு.
ஈனா மீனா டீக்கா ஈ காட்டுமா சோக்கா அப்படின்ட்டு அந்த பாட்டை ஆட் பண்ணிடலாம் இதில். இப்படி வீடியோ எடுத்துகிட்டே போகிறார் இல்லையா, அதுக்கு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வேலை செய்யக்கூடிய கண்டக்டர், அவர்கிட்ட டிக்கெட் எடுத்திருக்காரு. கரெக்டாக சில்லறையை கொடுத்து மாற்றி வாங்கி அவர் டிக்கெட் எடுத்து பயணம் பண்ணியிருக்காராம் விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே அந்த கண்டக்டரை உட்கார வச்சு அப்படியே வீடியோலாம் எடுத்துருக்குறாங்க. இதுக்கு என்ன பிஜிஎம் பாட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று அப்படின்னு அந்த நீ சிங்கம் தான் அந்த பாட்டை போடுவாங்க. இந்த ஆட்சி முழுக்க முழுக்க ரீல்ஸ்லேயே போயிடும் போல. ரீல்ஸ் பண்ணியே இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, இப்படியெல்லாம் வேற விமர்சனம் பண்ணலாமான்னு வேற தெரில. இப்படிலாம் விமர்சனம் பண்ணால் வேற முதலமைச்சரை பேசுகிற நீ உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறோன்ட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுவாங்களோன்ட்டு இருக்கு. பயமாக இருக்கு. அதுமாரி இந்த தாவேக்கா ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா, ஹவு கேன் அ ஸ்டேட் சிஎம் பி திஸ் யங் சார்ம் அண்ட் ஹேண்ட்ஸம்? எப்படி இவ்வளோ யங்காகவும் ரொம்ப சாமிங்காகவும் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு பாருங்க, ஒரு ஸ்டேட் சிஎம் இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு தான் வந்து போகிறது வர்றது இது எல்லாமே பண்ணுறது இதுக்கு தான். அந்த ஃபோட்டோ ஷூட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு டக்குன்னு பார்க்க சிரிப்பு தான் வருது இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறதுக்கு. ஆனால் இதையும் போட்டு என்ன அழகாக இருக்கார், க்யூட் சாமிங் ஹேண்ட்ஸம் இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ரீல்ஸில் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்தோம். ரியாலிட்டியில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? இவர் இன்றைக்கி ஒரு நாள் பஸ்ஸில் ஏறி போனதுனால இவர் போகிற வழியிலெல்லாம் ரோடை பிளாக் பண்ணி மக்களையெல்லாம் காக்க வச்சுருக்காங்க. வேலை வெட்டிக்கு போகிறவங்களையெல்லாம் காக்க வச்சுருக்காங்க. இவர் ஃபோட்டோ ஷூட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் காவல்துறையினர்கிட்டலாம் சண்டை போட்டிருக்காங்க. எங்களுக்குலாம் எந்த வேலை வெட்டியும் இல்லையா, எங்களுக்கு வேறு எங்கேயும் போக வேண்டிய வேலையெல்லாம் இருக்காதா, இப்படி எங்களை இப்படி நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்து சண்டை போட்டிருக்காங்க. அவ்வளோ கூட்டத்திலையும் ஒரே ஒருத்தருக்கு தான் கோபம் வந்திருக்கு. ஒரே ஒரு மானம் இருக்கக்கூடிய நபர். பாராட்டுகிறேன் ஐயா, சூப்பர் ஐயா. ஐயா, நீங்கள் போய் காவல்துறை கிட்ட கேள்வி கேட்டுட்டீங்க ஐயா, நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க. ஐயோ, உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்களே இனிமே. ஐயோ, இதுக்கெல்லாம் இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையே. ஸோ நீங்கள் ஏன் ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க ஐயா? அதான் முதலமைச்சர் வந்து 6 மாதம் டைம் வேணும்னு சொல்லியிருக்காரு. எங்களை யாரும் எந்த கேள்வியும் 6 மாதத்துக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை மீறிட்டீங்களே ஐயா. முதலமைச்சர் ரீல்ஸ் எடுத்துகிட்டு வரணும், மக்கள் எல்லாரும் நீங்கள் வெயிட் பண்ணணும், நீங்கள் அதை மீறிட்டீங்களே ஐயா. லைஃப்பை தொலைச்சிட்டே குமார். அண்ணன் வரார் வழிவிடு அப்படின்றதெல்லாம் இப்போ நல்லா தெளிவாக புரியுது எதுக்கு அந்த பாடல் வரிகள்லாம் வச்சாங்க அப்படின்னு. அண்ணன் வராருனா எல்லாரும் வழிவிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றணும். யாரும் வந்து வேலை வெட்டிகளுக்கெல்லாம் போகக்கூடாது. அவர் ரீல்ஸ் எடுத்து முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணணும். சரி, அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி. மத்திய அரசை இவ்வளோ நாளைக்கும் திமுக ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட்டுச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ அரசியல் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த நிலைப்பாட்டை விஜய் அவர்கள் மாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அது மாதிரி மத்திய அரசு கூட இனிமேல் இந்த மோதல் போக்கெல்லாம் நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம், நாங்கள் ரொம்ப சாஃப்டாக நாங்கள் க்ளீன் கவர்னன்ஸ் கொடுக்க வந்திருக்கிறோன்றதுனால நாங்கள் சாஃப்டாக அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிச்சு, நாங்கள் வந்து ரொம்பலாம் எதிர்க்க மாட்டோம், நாங்கள் வந்து அவங்க அடித்தாலும் நாங்கள் வாங்கிப்போம், மோதல் போக்கெலாம் இருக்காது, நாங்கள் திருப்பிலாம் கேள்வி கேட்க மாட்டோம், அவங்க எங்களை என்ன தான் அடித்தாலும் நாங்கள் பொத்திக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருப்போம், மக்கள் தமிழ்நாட்டு மக்களாக நீங்களும் என்ன தான் அடித்தாலும் வாங்கிக்கோங்க, ஏன்னா நாங்கள் அடி வாங்குறோம் இல்லையா, அதனால் நீங்களும் அடி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். மோதல் போக்குன்றது இனிமேல் இருக்காதான். அவங்க என்ன சொன்னாலும் அதை இவங்களும் கேட்பாங்க, அதை நம்மளும் கேட்கணும் அப்படின்றது தான் இன்டெரக்டாக சொல்லிவிட்டாங்க. இப்போது அதன் வரிசையில் ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தையை இனிமே இந்திய அரசுன்னு மாற்ற போகிறாராம். உடனே தாவிக்க காரணங்கள்லாம் திமுகவுடைய ட்ராமா முடிஞ்சிருச்சு, அதை ஒன்றிய அரசுன்னு சொன்ன அந்த அரசியல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே இந்திய அரசு அப்படின்லாம் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகளா. டேய், இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, ஏன் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம், இதெல்லாம் புரியுமாடா, ஏன்டா இந்த உசுரை வாங்குறீங்கடா டேய். மாநில உரிமைகளை நிலைநாட்டுவேன், மாநில உரிமைகளுக்கு முக்கியம், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அப்படி இப்படின்னாரு. இப்போ எல்லாத்தையும் புரட்டி போடுறாருடா. ஒன்றிய அரசு கூட எந்த வித மோதல் போக்கும் இருக்காதுன்றாரு. அங்கேருந்து பார்த்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்றாங்க. தாவேக்கா இப்படி சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடக்குமான்னு நினச்சோம், நடந்துருச்சுடா. எப்படி பாருங்க, டெல்லிக்கு அடிபணிஞ்சு போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாம் அண்ணா பேரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அண்ணா எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா, டெல்லியவே அலற விட்ட மனுஷன். ஐயோ டேய், விட்டுருங்கடா, எங்களை தயவு செஞ்சு விட்டுருங்கடா. விட்டால் தமிழ்நாடுன்ற பேரையே மாற்றுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க போல், தமிழகம்னு மாற்றுறது கூட ரெடியாக இருப்பாங்க போல் இந்த தாவேக்கா அரசு. அந்த லட்சணத்தில் இருக்குது.
மாநில உரிமைகள், தமிழ்நாடு, நம்ம மாநிலம், நம்ம மொழி, நம்ம மக்கள், நம்ம மண், அந்த உணர்வுலாம் இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இவங்க எல்லாம் எல்லாத்தையும் மாற்ற தான் போகிறாங்க. பாருங்கள், இந்த 5 வருஷத்தில் எத்தனை விஷயங்களை மாற்ற போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். நம்ம மாநிலம் சார்ந்த பல விஷயங்கள் மாறப்போகுது. இனிமேல் ஒன்றிய அரசுன்னு இனிமேல் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி, இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசுன்னு தான் குறிப்பிட்டிருக்காரு. ஏன் இவ்வளோ நாளும் ஏன் ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட்டாரு? இந்திய அரசுன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போது ஆட்சியில் உட்கார்றதுக்காக ஒரு வார்த்தையை சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த வார்த்தையை மாற்றியாச்சு. ஆட்சி கிடச்சிருச்சு, நம்ம பேச்சை மாற்றுவோம், வார்த்தைகளை மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மாநில உரிமைகளுக்காக மல்லு கட்டி எதிர்த்துன்னு சண்டை போட்டு போராடின காலமெல்லாம் இனிமேல் மாறி மோதல் போக்கெல்லாம் இனிமேல் இருக்காது. எல்லாம் சாஃப்டாக தான் டீல் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு காலம் இனிமேல் வரப்போகுது. அதன் விளைவுகள் என்ன, அது எப்படி இருக்குன்றத மக்கள் ஒருத்தரும் அவங்கவுங்க லைஃப்பில் அதை பார்க்குறப்போ தான் இது எவ்வளோ முக்கியன்றது புரிய வரும். பட்டு அனுபவிக்கிட்டோம். ஏன்னா ஒருத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்மளை எல்லா விஷயத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறப்போ அவங்களுடைய அருமை என்னன்றது மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு தகுதி இல்லாத ஒருத்தனை நம்மளை காப்பாற்றுறதுக்கு, நமக்கான உரிமைகளை பேசுகிறதுக்கெலாம் வச்சோன்னு சொன்னால் அடி விழுகும்ல, மண்டையிலே நங்குன்னு விழுகும்ல. விழுறப்போ தான் ஐயையோ வலிக்குதே, ஐயையோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணது உண்மையாலுமே அவங்க தான் அப்படின்ட்டு புரிய வரும். வீடுகளில் தாய் தகப்பனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியாமல் வளரக்கூடிய பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, தாய் தகப்பன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் பணத்துடைய அருமை, வேலை செஞ்சு உழைக்கிறதோடைய அருமை, இதெல்லாம் தெரியாத பிள்ளைங்க தான் தோன்றித்தனமாக செயல்படுவாங்க இல்லையா. என்னைக்காவது ஒரு பெரிய அடி விழுந்து அந்த அப்பா அம்மா இல்லாமல் ஆகிற நிலைமை அப்படியெல்லாம் உருவாகிறப்போ, தன்னந்தனியாக இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணி போராடி வாழ்கிறதுக்கு சிரமப்படுறப்போ அப்போது எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் திமுக இருக்கிற வரைக்கும் நம்மளை எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. நம்ம விசிலுக்கு குத்தி திமுகவை வெளியே அனுப்பி விட்டுட்டோம். அது இல்லாததுனால என்னெல்லாம் அனுபவிக்கிறோம் பாருங்க அப்படின்ட்டு ஓட்டு போட்ட மக்களே சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரும். இது வெறும் வார்த்தை மாற்றம் தானே, இதில் என்ன தம்பி இருக்குது, இதிலெல்லாம் ஒன்றும் ஆயிராது தம்பி, அதெல்லாம் இந்த மாதிரிலாம் பயமுறுத்தாங்க தம்பி, இந்த திமுக காரங்களுக்கு இதுதான் வேலையாக போயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் கண்டா. இந்த டெல்லி காலங்காலமாக தமிழர்களுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருந்திருக்கு. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, யார் ஆட்சியில் இருந்தாலும் டெல்லி தமிழர்களுக்கு எதிராக தான் என்றைக்குமே செயல்பட்டுருக்குன்றது தான் உண்மை. அந்த டெல்லியை நம்ம எப்படி அடையாளப்படுத்துகிறோம், நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பேட்டர்னையே இந்த தாவேக்கா இப்போ மாற்ற பார்க்குது. இதை மாற்றிச்சின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வர்ற விளைவுகள் ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்கனவே சட்டமன்ற மரபை மீறிட்டாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும் அப்படின்ற மரபை மீறிட்டாங்க. கடைசி இடத்துல பாடினாங்க. சட்டமன்றத்திலையும் ஆளுநர் உரை விஷயத்துலையும் மரபை மீறுறாங்க. தேசிய கீதத்தை 2 தடவை பாடுறாங்க. அப்போ எல்லா விஷயத்துக்குமே இந்த தாவேக்கா ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க. அப்போ இப்படி வளைஞ்சு கொடுக்கறதுடைய விளைவு என்னவா இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. தமிழ் மொழி சார்ந்த, தமிழ்நாடு சார்ந்த, தமிழ் மக்கள் சார்ந்த ஐடென்டிட்டியாக இருக்கட்டும், நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா காணாமல் போகும், அழிஞ்சு போகும், மெல்ல மெல்ல சாகும். அதை நம்ம கண்ணு முன்னாடி பார்ப்போம், வலிக்கும், வேதனையாக இருக்கும். அப்படி வேதனையாக இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழர்களுக்கு சூடு சொரணை இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஆகவே பாருங்கள், நீங்கள் வேணால் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பாருங்கள். தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்தியா நிற்குமா? விஜய் அவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்தியா, மோதல் போக்கு நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்தியா நிற்குமா? காவேரி பிரச்சனைக்கு இந்த இந்தியா வந்துருமா? நீங்கள் இந்தியான்னு குறிப்பிட்டும் வராதுன்றப்போ எதுக்கு நீங்கள் ஒன்றிய அரசுன்னு குறிப்பிடக்கூடாது? தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது பண்ணுறாங்கல்ல, போட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அதுக்கு இந்த இந்திய அரசு வருமா? இந்த ஒன்றிய அரசு வருமா? வரமாட்டாங்க, என்றைக்குமே வரமாட்டாங்க. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்குறாங்களே, மாணவர்களை 3 மொழிகளை கற்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்களே, இதை நீங்கள் இந்திய அரசுன்னு சொல்லிட்ட உடனே அவங்க பின்வாங்கிடுவாங்களா? அவங்க நமக்கு சாதகமாக செயல்படுவாங்களா? இல்லைப்பா, தமிழ்நாடு இருமொழி கொள்கையை தான் விரும்புது, தமிழ்நாட்டில் மக்கள் இருமொழி கொள்கையை தான் ஏற்றுக்கிட்டாங்க, ஆகவே நம்ம அதை மதித்து நம்ம விலகி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக அதை மதிப்பாங்களா? மதிச்சு இருப்பாங்களா? மாட்டாங்க. அப்போ அவங்க கூட மோதல் போக்கை கடைப்பிடிச்சாதான் நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச உரிமைகளே நம்ம காப்பாற்ற முடியும். இதில் இவர் மோதல் போக்கை வேற நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இனிமேல் என்னெல்லாம் போது நல்லா வச்சு திணிப்பாங்க, எல்லாத்தையும் திணிப்பாங்க. நல்லா வாங்கிக்கிட்டு மக்கள்லாம் தான் தலையிலேயே மண்ணை வாரி தூக்கி போட்ட கதையாட்டம் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதான் இனிமேல். பாஜக கிட்ட அப்பட்டமாக சரணடைஞ்சிட்டார். இதுக்கு மேலே ஒருத்தன் பாஜக பி டீம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீட்டு மட்டும்தான் உலகமானு கேட்டதுலேருந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் விளையாடுங்க, நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? பேசி பேசி அழுத்து போச்சு.
இப்போ ஒன்றிய அரசை இந்திய அரசுன்னு மாற்றிட்டாங்க. இது வேற தாவிகாரனுக்கு கொண்டாடுறானுங்க. இந்த ஒன்றியம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, ஒன்றிய அரசுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அரசியல்ல. அது நம்ம மாநில உரிமையை காப்பாற்றக்கூடிய ஒரு வார்த்தை, கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வார்த்தை, இந்திய அரசியலமைப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம ஒன்றிய அரசுன்னு சொல்கிறத ஒன்றிய அரசு என்றைக்குமே விரும்பினதில்லை. ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை தான். அதை ஏற்றுக்க முடியாது அவங்களால. ஏன்னா அவங்க ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே இது, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், எல்லாம் ஒரே இதுன்னு தானே வாழ பார்க்குறாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே மாற்ற பார்க்குறாங்க. தமிழ்னு ஒரு மொழியே இல்லாமல் போகணும் அப்படின்றது தானே அவங்களுடைய நோக்கம். பிற மொழிகள் எதுவும் இருக்கக்கூடாது, ஹிந்தி மட்டும்தான் இருக்கணும், சமஸ்கிருதம் தான் இருக்கணும், ஹிந்தி தான் இருக்கணும், ஒரே நாடு, எல்லாரும் ஒரே மாதிரி மாறிடணும், அப்படி தானே நினைக்கிறாங்க. ஆகவே ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதே ஏதோ பிரிவினைவாதம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இந்தியா மாதிரிப்பட்ட ஒரு நாடு, பல மொழி, பல இனம், பல மதம், பல கலாச்சாரம், பல பண்பாடு, இப்படி பல விஷயங்களில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யுனைட்டி இன் டைவர்சிட்டின்றது இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை தான் வந்து இந்தியாவுடைய பலமே. இந்த யுனைட்டி இன் டைவர்சிட்டின்ற வார்த்தை வந்து இவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. செங்கிகளுக்கு, பாஜகவினருக்கு, இவங்களுக்குலாம் பிடிக்காது. அது என்ன யுனைட்டி இன் டைவர்சிட்டி, அந்த டைவர்சிட்டி எதுக்கு வருது, அதெல்லாம் கிடையாது. யுனைட்டி தான், ஆனால் வந்து எல்லாரும் ஒரே மதம், ஒரே இனம், ஒரே மொழி, எல்லாத்துலேயும் அப்படி யுனைட் ஆகும். நம்ம வந்து வேறு வேறு மொழி நீங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு தாய்மொழி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு கேடுகட்ட மனநிலை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்குது, ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு. அப்போது அதுக்கு கூஜா தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சொல்லிட்டாரு. டெல்லி விரும்பும் மொழியில் விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தால் அது வந்து தமிழ்நாட்டிற்கான அழகு இல்லை, தமிழ்நாட்டுக்கான அரசியல் இல்லை. இது வந்து சரணடைஞ்சிட்டார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. சரணடைஞ்சிட்டார், முடிஞ்சு. இப்படி வச்சார் இல்லையா சட்டப்பேரவையில், அதுக்கு அர்த்தம் இதுதான், முடிஞ்சு, தமிழ்நாட்டை முடிச்சிட்டார். தயவு செஞ்சு இனிமேலாவது விஜய் அவர்கள் வெளிப்படையாகவே நான் ஒரு பாஜகவுக்கான சாதகமான அரசியலாக தான் பண்ண போகிறேன், இந்த அறிஞர் அண்ணா அவர்களை நாங்கள் கொள்கை வழிகாட்டி அவங்கள நாங்கள் ஃபாலோ பண்ண தான் செய்கிறோம், அண்ணாவும் எங்களுக்கு ஒரு தலைவர் தான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் தயவு செஞ்சு எடுத்துருங்க. நீங்கள் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டு போயிருங்க, நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கானவர்கள், அண்ணாவை நாங்கள் பின்பற்றுகிறோம், தந்தை பெரியாரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறது இருக்கு இல்லையா, அப்படி சொல்லிக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டையே கொண்டு போய் டெல்லிக்கு அடக வைக்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். ஐயோ இந்த மக்களை வேற நம்ம வேற இப்படியெல்லாம் பேசுகிறோம், இப்படி ஹைப் ஏற்றி விடுறோம், ஐயோ இந்த மக்கள் வந்து தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. இப்போலாம் முன்னாடியெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கையில் மக்கள் வந்து சம மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவுவாதிகள், தமிழ்நாட்டு மக்களுக்கு மாநில உரிமைகள் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஏதுன்னு எல்லாம் தெரியும், அரசியல் அப்படி தெரியும், அப்படியே அரசியல் அறிவு பயங்கரமாக இருக்கும், நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்ம யார், நம்மளுடைய மொழி என்ன, நம்மளுடைய இனம் என்ன, நம்மளுடைய இதெல்லாம் என்ன எல்லாம் தெரியும் இந்த மக்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, ஐயோ சத்தியமாக இந்த மக்களை நம்பி ஒரு வார்த்தை விடுறது கூட பயமாக இருக்குது. எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் யாருன்னு நினச்ச, எவ்வளோ அறிவார்ந்த மக்கள்னு நினச்ச, எங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக எவனா செயல்பட்டா அவன் ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் அவனுக்கு எதிராக மக்கள் வெகுண்டு எழுவார்கள், பொங்கி எழுவார்கள். எங்களுக்கு மாநில உரிமை தான் முக்கியம், அதனால் எங்கள் கிட்ட வச்சுக்காத, தமிழ்நாட்டு மக்களை பற்றி ஒன்று தெரியாது, இப்படின்லாம் வந்து பேசுகிறதுக்கே இப்போல்லாம் பயமாக இருக்குங்க. எல்லாம் கெட்டு குட்டிச்சவராகி போய் கிடக்குதுங்க. நம்ம பேசுகிறதெல்லாம் பூமர்னு பாய்ங்க. ஏண்டா ஒன்றிய அரசுக்கும் இந்திய அரசுக்கும் என்னடா வித்தியாசம், இந்திய அரசுன்னு சொல்லுடா அப்படிம்பாங்க. சரி, நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லைங்க. நம்ம ஏதாவது பேசணும்னு சொன்னாக்கா உடனே காவல்துறை அனுப்புவாங்க, இதுக்கு வம்பு. சரிங்க, இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.